உலகம் முழுவதுமே வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது மனுஷனுடைய உள்ளம் கலங்குகிறாரு. அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கத்தான் இயேசு சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நம் நோய்களை சுமந்து முடித்து விட்டார். இயேசுவே என்னை தொடும், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கன்னு கேளுங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உங்க பேர் என்ன? ரோசி. 3.5 years கையில எனக்கு கட்டி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்டி தொட்டாலே தெரியும், இன்னைக்கு கட்டி மறைஞ்சிட்டு. எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனா ஆப்ரேஷனுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணணும், மயக்க மருந்து கொடுக்கணும், கத்தி வச்சு அறுக்கணும், அப்புறம் வந்து மருந்து வச்சு கட்டணும், ஆறுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா அப்படின்ற நேரத்துக்குள்ள ஏசு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. உடம்புல இந்த கட்டியே காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுடைய சிலுவை மரணம். இயேசு கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டவராய் ரத்தம் வடிய அந்த சிலுவையிலே தொங்கி மரித்தார். நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் இது. ரோமருடைய ஆட்சி காலம். இயேசுவின் நாட்களில் உலகத்தின் பல நாடுகளை ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த அரசாங்கம் கொடூரமான குற்றம் செய்கிறவர்களுக்கும் அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களுக்கும் கொடூரமான தண்டனைகளை கொடுத்து வந்தார்கள். அதில் ஒன்றுதான் சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்தி சித்திரவதை பண்ணுவார்கள். யாரும் அவனுக்காய் பரிந்து பேச முடியாது. அவன் எந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த பார மர சிலுவையை தோளின் மேலே வைத்து வீதி வழியா இழுத்து கொண்டு போவார்கள். பார்க்கிற மக்களுக்கு மத்தியில் ஒரு அவமானத்தை அது அவனுக்கு உண்டாக்கும். எல்லாரும் அவனை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் நகரத்திற்கு கொஞ்சம் புறம்பே மெயினான ஒரு இடத்துல கபாலஸ்தலம் என்கிற இடத்துல தான் எருசலேமில் சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி சிலுவையிலே வைத்து விடுவார்கள். அந்த பக்கமாய் வருகிற போகிற மக்கள் அவனை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணுவார்கள். அது ஒரு பக்கம் அவனை வேதனைப்படுத்தும். அவனுடைய கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கிறபடியினால் மரண வேதனை அனுபவித்து அவன் ஜீவனை விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடிதான மரணம் தான் சிலுவை மரணம் என்பது. ஆனால் இயேசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
அவர் இப்படித்தான் அவர் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரிப்பார் என்பது இந்த சம்பவம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் 53ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டது. தேவன் மனிதனாக வந்து இப்படி பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும். அதுதான் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியம் என்று வேதத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அதுதான் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும்? இயேசுவை யாருமே சிலுவையில் அறைந்து கொன்றுவிட முடியாது. அவர் கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தோரையும் உயிரோடு எழும்ப பண்ணினவர். யார் அவரை சிலுவையில் அறைந்து விட முடியும்? ஆனால் இயேசுவை தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, இயேசுவே தம்மை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நான் அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்கட்டும், நான் இந்த பாடுபடட்டும், என் ரத்தம் சிந்தப்படட்டும் என்று அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. அதன்படி அவர் தன் ஜீவனை கொடுத்தார். 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். தன் ஜீவனை திரும்ப எடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிற காரியம். ஏன் அவர் நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்களுக்காக. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறாரு, நமக்காக, மனு குலத்திற்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, எனக்காக இயேசு சிலுவையில் மரிக்க பாடுபட தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை கடவுள் நம்பிக்கை அற்றவராக கூட இருக்கலாம். உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காகவும் சிலுவை சுமந்தார். உங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? இன்றைக்கு அதைத்தான் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வேதம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் கூட இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. ஆகவே நான் அவர் கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் மரிக்கும் போது தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறாரு. ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷன் ரத்தம் சிந்தப்படணும். அதற்கு தான் தேவனை மனிதனாய் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு. 2வது கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கையில் ஆணியடிக்கப்பட்ட தழும்புகள் இப்பவும் இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. கால்களிலே தழும்புகள், முள்முடி சூட்டப்பட்ட தழும்புகள், எல்லாருடைய சரீரத்தில் வாரினால் அடிக்கப்பட்ட தழும்புகள் இருக்கிறது. அவர் தன் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். எதற்காக? மனிதனுடைய அடுத்த பிரச்சனை வியாதி. பாவம் ஒரு பிரச்சனை மனிதனுக்கு. 2வது ஒரு பிரச்சனை வியாதி. வியாதி இன்றைக்கு மனிதனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனை. வியாதி 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 என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை என்று கலங்குகிறவர்கள், சம்பாதிக்கிற பணத்தில் பாதி ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது என்று சொல்லுகிற மக்கள், இந்த நோய் வந்துவிட்டதே என்ற மரண பயத்தில் கலங்குகிற மக்கள், இனி என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற மக்கள். வியாதி மனிதனை பாதிக்கிற இன்னொரு விஷயம். உலகம் முழுவதுமே வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது மனுஷனுடைய உள்ளம் கலங்குகிறாரு. அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கத்தான் இயேசு சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நம் நோய்களை சுமந்து முடித்து விட்டார். அமெரிக்கா தேசத்துல மின்னிசோட்டா என்ற இடத்துல பெட்ரி பாக்ஸ்டர் என்கிற ஒரு குழந்தை, அது வளர்ந்து வாலிப வயசு வரும்போது அவங்க அப்பா அம்மா இயேசுவை பற்றி சொல்லி
நல்ல ஆண்டவரோடு பழகிற அனுபவத்திற்குள் வந்து விட்டாள். ஒரு அனுபவத்தில் புஸ்தகத்தில் எழுதி இருந்ததை நான் வாசித்தேன். அவருடைய வாலிப வயசுல ஒரு நாள் கொடிய பருக்கள், தலை முதல் கால் வரைக்கும் உடம்பு முழுவதிலும் கொடிய பருக்கள் தோன்றினரு. அப்படியே அது வலி, வேதனை, அதிலிருந்து ரத்தம் சலம் அடிகிற வேதனை. எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது. படுக்கையில் எந்த பக்கமும் அந்த பக்கம் எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது. ஒரு நரக வேதனை மாதிரி, ஒரு பயங்கர வேதனை. ஆண்டவரை நோக்கி கதறினாள், இயேசுவே இந்த மாதிரி கஷ்டப்படுற என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி. அவள் ஜெபிக்கும் போது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தாராம். அவள் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவம் வைத்திருந்த ஒரு பெண். இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார். இயேசுவை கண்ட உடனே சத்தமிட்டு அழுதாளாம், ஆண்டவரே நான் படுற கஷ்டம் உமக்கு தெரியலையா? என் சரீரத்தில் நான் பார், இந்த நோயினால் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே. அப்ப இயேசு சொன்னார், மகளே உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும். உன் சரீரத்தில் நான் அனுபவிக்கிற இந்த வேதனையை நான் சிலுவையில் அனுபவித்திருக்கிறேன். இதே வேதனையை நான் சிலுவையில் சுமந்தேன். நான் வாரினால் அடிக்கப்பட்ட போது, என் சரீரம் கிழிக்கப்பட்ட போது, ஆணிகளால் என் சரீரத்தை துளைத்த போது நான் இந்த வேதனை அனுபவித்திருக்கிறேன். இந்த உன் வியாதியின் வேதனை எனக்கு தெரியும். ஆகவேதான் உன்னை குணமாக்க நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். சொல்லி அவளை தொட்டு குணமாக்கினார். அந்த நோய் மறைந்தது. அவர் உங்களுக்காக உடைய நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை குணமாக்கத்தான் சிலுவைக்கு அவர் போனார்.